வெல்கம் பேக் டு யூகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனிமே நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஃபைனான்ஷியல் பிளானிங் வீக்ல வித் மீ பரவன் ஆனந்தி அவர்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஃபைனான்ஷியல் பிளானிங் வீக் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காரு. நம்மளோட கெஸ்ட் விவேக் கர்வா, அவர் வந்து ஒரு நிதி ஆலோசகர். Thank you so much for coming and good morning. வணக்கம். ஸோ உங்ககிட்ட முதல் கேள்வி, இப்போ இது அக்டோபர் மாதம், ஸோ இப்போ உடனடியாக நம்ம பண்ண வேண்டிய ஃபினான்ஷியல் பிளானிங் என்ன? அக்டோபர் மாதம் ஜெனரலாக வந்து செலவு பண்ணுற மந்த்து. ஏன்னா நிறைய பண்டிகை வந்து இந்த மாதத்தில் வந்து வரும். நீங்கள் வந்து ஒன்று மைண்டில் வச்சுக்கணும் எப்போயுமே. தட் இஸ் என்னென்ன தேவையோ அது மட்டும் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது ஜென்ரலி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஒரு ஸ்வீட் ஷாப் போகணுமா, ஒரு கடை தட் இஸ் பட்டாஸ் கடைக்கு போகணுமா, இஷ்டப்படி வாங்கியாச்சு தேவையில்லாமல். ஸோ யூ டு லுக் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸை வந்து குறைச்சி பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, யூ ஹேவ் டு டூ இட், ஆனால் ரெடியூஸ் இட். ஓகே ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் பிளானிங் அப்படிங்கன்னா வந்து நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். என்ன விஷயத்துக்குலாம் வந்து அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதை? சரி, ஃபைனான்ஷியல் பிளானிங்னா எல்லோரும் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஓகே, ஸோ எல்லோரும் வந்து சம்பாதிக்கிறது வந்து அப்புறமா அது வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபேமிலிக்காக செலவு பண்ணுறது. ஸோ உங்கள் கேஷ் வந்து எங்கேருந்து வருது? ஸோ இட் இஸ் பேசிக்லி கேஷ் ஃப்ளோ ஆஃப் யுவர் லைஃப்னு சொல்லலாம். ஸோ பணம் வந்து எங்கேருந்து வருது, பணம் வந்து எங்கே போகுது. ஓகே, சில பேருக்கு வந்து அது தெரியவே தெரியாது, எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுதுன்னு சொல்லி அது வந்து தெரியவே தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் வந்து இன்கம், அது வந்து பிஸ்னஸ் இன்கமாக இருக்கட்டும் இல்லைன்னா சேலரியாக இருக்கட்டும், ஒரு லிமிட்டட் அளவு தான் வந்து இன்கம் இருக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னா மேபி ஒரு 60 ரூபா 70 ரூபா வந்து செலவு பண்ணுவீங்க. ஸோ சில பேர் வந்து 110 கூட பண்ணுவாங்க ஆக்சுவலாகவே. ஏன்னா கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறது அது வந்து. ஸோ சில பேருக்கு வந்து தெரியாது எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு சொல்லி. ஸோ அவங்க என்னென்னா இன்றைக்கி ஹேண்ட் டு மவுத் சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. 1 month சேலரி உங்களுக்கு வந்து சேலரி வந்து கேஷாக கிடைக்குது இன்ஸ்டெட் ஆஃப் செக். நீங்கள் வந்து பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு, அது வந்து எங்கேயோ தொலைஞ்சிச்சின்னு வைங்களேன், அந்த மந்த் வந்து நீங்கள் டோட்டலாகவே காலி, உங்கள் பட்ஜெட் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஃபைனான்ஷியல் பிளானிங் பேசிக்லி என்கிட்ட பணம் வரப்போகுது, ஹவு டு ஐ பிளான், இன்றைக்கி மட்டும் இல்லை, ஃப்யூச்சருக்காக கூட எப்படி பிளான் பண்ணுறது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து பசங்க இருப்பாங்க, ரிட்டையர்மெண்ட், நிறைய விஷயம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து எப்படி ஒன்று ஒன்றா பிளான் பண்ணி ஸோ தட் உங்களை வந்து எப்போ பணம் தேவையோ அந்த பணம் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ கேட்கறது வந்து சிம்பிளாக இருக்கும், அது வந்து நாங்கள் உட்காந்து ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது வந்து அது பேஜஸாக ஓடிட்டே இருக்கும் அது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி காலத்தில் வந்து ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டண்ட் அது. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் டேக்ஸ் பற்றி பேசுகிறோம், ஆனால் இருந்தாலுமே டேக்ஸ் பற்றி பயப்படாதவங்க ரொம்ப கம்மி பேர் தான். ஸோ டேக்ஸ் பற்றி நம்ம வந்து பயப்படாமல் அதை கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? சரி, டேக்ஸ் பற்றி பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. டேக்ஸில் வந்து சிம்பிளான ரூல்ஸ் உண்டு. தட் இஸ் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க, எங்கெங்கே வந்து சில பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிசி. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு 2 லட்சம் ரூபா வரைக்கும் டோட்டலாகவே டேக்ஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து 1.5 லட்சம் ரூபா வந்து ஏடிசியில் வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம். ஸோ ஏடிசியில் வந்து எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டே அவைலபிள். இன்றைக்கி வந்து இன்டர்நெட் காலம், நீங்கள் வந்து கூகுளில் எவ்வளோ போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகுது. ஸோ பெரிய விஷயமும் இல்லை. அண்ட் மோஸ்ட்லி எல்லாரும் வந்து கம்பெனிஸில் வேலை செய்கிறாங்க. கம்பெனிஸில் வந்து ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பெரிய கம்பெனி வந்து தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க. மற்ற கம்பெனியில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு அது கிரேப் வைன் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்ப்ளாயிஸ் பேசி அவங்க வந்து எல்லா விஷயமே தெரியும். ஸோ எங்கெங்கே வந்து நீங்கள் வந்து முதலீடு செஞ்சு அந்த செக்ஷன்ஸ் படி நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணலாமோ அது வந்து சேவிங்ஸ் பண்ணி மீதி அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும். அது வந்து உட்காந்து நீங்கள் திருப்பி கேல்குலேஷன் பண்ண தேவையில்லை. எல்லா வெப்சைட் வந்து ஃப்ரீ டேக்ஸ் ஃபைலிங் எல்லாம் நிறைய வெப்சைட்ஸ் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் கூட போய்ட்டு ஃப்ரீயாக டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து நீங்கள் வெறும் டேட்டா ஃபீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பேபிள்னு சொல்லி அதே காமிச்சிடும். ஸோ பெரிய விஷயமே இல்லை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனிஸில் வந்து 100 ரூபா 200 ரூபாயில் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இட் இஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனிக்கு வருவாங்க, அவங்க டேட்டா ஷீட் ஒன்று இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ணி வாங்கிடுவாங்க உங்ககிட்ட என்ன எல்லா டீட்டெயில்ஸும் வந்து 200 ருபீஸ், சில பேர் வந்து மேக்ஸிமம் 500 ருபீஸ். ஆனால் 500 ருபீஸை கிராஸ் பண்ணாது, 100 ருபீஸ் to 500 ருபீஸ் வரைக்கும் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த 200 ரூபா பார்க்காம நம்ம வந்து அந்த என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஃபைல் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைனான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக நம்ம கேள்விப்பட்டது, ஷேர்ஸில் வந்து கேள்விப்பட்டது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான டேர்ம்ஸ் தான். இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லுங்கள். இதில் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எந்தெந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து திருப்பி ஒரு முதலீடு செய்கிற ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இந்தியாவில் தட் இஸ் நம்ம நாட்டில் இவ்வளோ வரைக்கும் என்ன பண்ணால் ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க மைண்டில் வர்றது வந்து எஃப்டி தான். ஸோ எஃப்டி வந்து இன்றைக்கி என்ன ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்குது 8.75 மேபி 9%. ஆனால் உங்கள் பணம் வீக்கம்னு சொல்கிறோமே, அதே வந்து இன்றைக்கி 8% வரைக்கும் ஈஸியாக டச் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து ஆக்சுவலாக நீங்கள் எதுவுமே சம்பாதிக்கல.
சம்பாரிச்ச அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சொல்லுவோமே அது வந்து காஸ்ட்லி ஆகிட்டே போகுது. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி 100 ரூபா போடுறீங்க, அடுத்த வருஷம் வந்து அது 108 ரூபா ஆகுது, 109 ரூபா ஆகுதுன்னா உங்கள் இன்றைக்கி 100 ரூபா வாங்குற பொருள் 108, 9 ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து எந்த க்ரோத்தும் ஆக்சுவலாக பார்க்கல. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே க்ரோத் வந்து ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு 60% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் இதில் தான் முதலீடு செய்கிறாங்க. ஏன்னா விஷயம் வந்து தெரியாது. ஆனால் ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து போன ஒரு வருஷத்தில் சாதாரண மியூச்சுவல் ஃபண்டை வந்து 30% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 30% எப்பவுமே கொடுக்குன்னு சொல்லலைன்னா இருந்தாலும் 9% வந்து எப்படி கொடுத்துட்டு இருக்குன்னா ஒரு 2-3% அதிகமாக கொடுத்தா கூட இட் இஸ் வெரி குட் ரிட்டர்ன்ஸ். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து பாசிட்டிவாக க்ரோ பண்ணுறீங்க. ஸோ 12 to 15% லாங் டேர்மில் வந்து டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம் ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ். ஆனால் சொன்ன மாதிரி எப்போ பண்ணணும், உங்கள் கையில் வந்து ஒரு 3 வருஷம் ப்ளஸ் இருந்தால். ஸோ இன்றைக்கி போட்டு எனக்கு வந்து அடுத்த மாதம் பணம் வேணும், நான் ஃபீஸ் கட்டுற பணம் இது வந்து ஒரு மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டா, இல்லைனா வந்து கல்யாணத்துக்கு தேவை 2-3 மாதம் கழிச்சு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டா, அந்த மாதிரி பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே என்கிட்ட இருக்கிற பணம் வந்து எனக்கு ஒரு 3 வருஷம் வந்து தேவையில்லை, ரிட்டையர்மெண்ட்டுக்கு இல்லைனா என் பசங்களுக்கு லாங் டேர்முக்கு தான், அந்த அமௌண்ட்டை மட்டும் டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து அடுத்தது இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் கூட செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சேவிங்ஸ். ஸோ அது பண்ணாலே பாதி பயம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து யாரோ ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க லைஃப்லேயே வந்து சேவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க எடுத்து வைக்க வேண்டிய சரியான முதல் படி அப்படின்னு நீங்கள் எதை சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவ் பண்ண போகிறாங்கன்னா அது முதல்ல ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணால் தான் சேவ் பண்ண முடியும். ஸோ சரி, நிறைய பேர் வந்து இன்றைக்கி காலேஜ் முடிப்பாங்க. எவ்ரி இயர் ஒரு லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு உடனே வந்து ஜாப்க்கு போவாங்க. ஜாப்க்கு போயிட்டு கையில் வந்து சம்பளம் வரும். இந்த ஏஜில் மேபி ஒரு 22 to 25 வந்து ஜாப் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 22, 25 வந்து அவங்களுக்கு வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இருக்காது. ஒரு மிடில் ஏஜ்னா ஃபேமிலி இருக்கும், பசங்க ஃபீஸு அது இதுன்னு சொல்லி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஆனால் 22 to 25 மேஜர் எக்ஸ்பென்சஸ் என்னது உங்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஜாப் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா சேலரி வருதுன்னா அது முழுசாக 100 ரூபா வந்து உங்களுக்கு கரெக்டாக. ஸோ ஏன்னா அம்மா அப்பா வந்து ஜெனரலாக கேட்க மாட்டாங்க இன்னைக்கு டேட்டில். ஸோ அண்ட் நீங்கள் வந்து அவங்க கூட தான் வீட்டில் இருக்க போகிறீங்க. இது வந்து ஆல் யூத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, ஸோ அந்த 100 ரூபா வந்து நீங்கள் ஓகே உங்கள் பாக்கெட் மணியை வந்து 10 ரூபா 20 ரூபா வந்து செலவு பண்ணுறீங்கன்னா அது செலவு பண்ணிவிட்டு அது முழுசாக வந்து 70-80 ருபீஸ் கையில் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஃபஸ்ட் முதலீட்டு செய்கிற அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஸ்டார்டிங்கில் தட் இஸ் பிகினிங்கில் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் லாங் டேர்ம் வந்து பெரிய அமௌண்ட்டாக பார்த்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதை 100 ரூபா சம்பாதிக்கலாம். 100 ரூபா வந்து ஒரு பெரிய மொபைல் ஃபோன் வாங்கிட்டோமா, டேப்லெட் வாங்கிட்டோமா, நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன் டேப்லெட் எடுத்து ரெண்டும் எடுத்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது பண்ணாமல் பாசிபிளி சேவிங்ஸ் பண்ணால் ஐ திங்க் 60 வருஷமா நீங்கள் வந்து 50 வருஷத்துல ரிட்டையர் ஆகிடலாம் ஈஸியாக. ஓகே, ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சு கூட வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஷேர்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேருந்து நம்ம தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த ஐடியா இருக்கணும். ஓகே, நான் வந்து டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் வந்து ஷேர்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஷேர்ஸில் வந்து ஓரளவுக்கு வந்து அமௌண்ட் கையில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வரக்கூடாது, சின்ன அமௌண்ட்டோட வரக்கூடாது. ஏன்னா ஷேர்ஸில் வந்து ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டு கொண்டு வரீங்கன்னா எங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? ஷேர்ஸில் வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எதுக்கு ஈஸின்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து சம்பாரிச்சிட்ருக்கீங்க, எவ்ரி மந்த் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஷேர்ஸில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து செக் கொடுக்குறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அமௌண்ட், அதெல்லாம் நீங்கள் ஒரு மாதம் பண்ணுவீங்க, ஒரு மாதம் வந்து போயிடுவீங்க, இன்னொரு மாதம் வந்து நான் செலவு பண்ண போகிறேன்னு சொல்லி நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் SIPன்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அது வந்து சைன் அப் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு 5ஆம் தேதி நம்ம டிக் அடிச்சிட்டோம்னா 5ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக அந்த 5,000 ரூபாவோ 10,000 ரூபாவோ வந்து டெபிட் ஆகிட்டு இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ப்ளஸ் அதில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பிரெயின்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் உங்கள் சேலரி வந்து ரொம்ப ஹை, 50,000 ரூபா 60,000 ரூபா சம்பாதிக்கலாம், அந்த வந்து 40,000 ரூபா 50,000 ரூபா வந்து சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து ஷேர்ஸில் டெஃபினட்டாக வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து அட்வைசர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து கூகுளில் இல்லைனா யாவில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்க, ஃபைனான்ஷியல் பிளானிங் ஆர் அட்வைசர்ஸ், நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்லி திங் இஸ் நீங்கள் வந்து அட்வைஸ் எடுக்கும் போது அந்த அட்வைசரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்க்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சரி, இப்போ தான் ஒருத்தர் வந்து MBA இல்லைனா காலேஜை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அட்வைசராக இருக்காருன்னா அவருக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த அட்வைசர்ஸ் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா ஐ திங்க் டெஃபினெட்லி நீங்கள் வந்து லாங் டேர்மில் யூ கேன் டூ பெட்டர். இப்போ டாக்டர் கிட்ட போகும்போது கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டாக்டர் கிட்ட போவோமா, டாக்டர் சொல்கிறேன் நீங்களை நான் ஆப்ரேஷன் பண்ணுவோம், இதுதான் என் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், நீங்கள் ஓடி போடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் அது. ஓகே, ஆனால் இப்போ மறுபடியும் கம்மிங் பேக் டு ஷேர்ஸ், இந்த மாதிரி ஷேரில் வந்து யாரோ ஒருத்தங்க முதல்ல இறங்க போகிறாங்க அப்படின்னா மேபி நீங்கள் சொன்னதுக்கு உங்ககிட்ட முதலீடு பண்ணுற அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே, அவங்க முதல்ல ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகுது அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும்?
சரி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது திருப்பி நீங்கள் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் வந்து சூஸ் பண்ணணும், அது ஒன்று. அதெல்லாம் வந்து ஓகே சிம்பிளான திங். ஸ்டாக் ப்ரோக்கர் சூஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள், ரெப்புடேஷன் எப்படி இருக்குது, ஸோ அவர் வந்து அவருக்கும் எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து அவங்களே எந்த நாலேஜும் இல்லை. ஸோ அது ஒரு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்பெனிஸை வந்து வாங்க வேண்டியது இருக்கும். கம்பெனிஸ் வாங்கும்போது இங்கே தான் வந்து மெயின் என்ன சொல்கிறது ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து தப்பான ஒரு கம்பெனியை வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா மேபி இட் கேன் கோ டவுன் ஆல்சோ. ஸோ ஒருத்தர் வந்து தட் இஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது நியூ கம்மர் வந்து ஐ திங்க் சென்செக்ஸ் 30 கம்பெனிஸ் இருக்குது, நிஃப்டியில் வந்து 50 கம்பெனிஸ் இருக்குது. சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 2 இண்டெக்ஸஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட். ஸோ அந்த 30 கம்பெனிஸ் அந்த 50 கம்பெனியோட லிஸ்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னென்னா பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர்ஸில் வந்து அந்த லிஸ்ட்டே அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த 30 கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் லாங் டேர்மில் வந்து யூ நாட் மேக் லாஸ். ஏன்னா அதுக்கு வெளியே போனால் சின்ன சின்ன கம்பெனிஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்து இறங்கக்கூடாது. சிம்பிள் ஆஸ் தட். ஸோ ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப் அடிக்கும் போது ஃபஸ்ட் என்ன பார்ப்போம், நம்ம எத்தனை அடி இருக்குன்னு தானே பார்ப்போம். 3 அடியா 4 அடியா 5 அடியான்னு சொல்லி. ஸோ அக்கார்டிங்லி தான் நம்ம வந்து அதில் உள்ளே இறங்குவோம். ஸோ 10 அடி இருந்தால் நீங்கள் வந்து இறங்க மாட்டீங்க. ஸோ இதே மாதிரி எங்கேயும் ஸோ அந்த 30 கம்பெனி உள்ளே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து தட் இஸ் எ குட் திங். அப்புறமா ஸ்லோலி எக்ஸ்பீரியன்ஸ். சரி இங்கே வந்து எந்த புக்கு படிச்சுட்டு இல்லைன்னா பேப்பர் படிச்சுட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வராது, சான்ஸே இல்லை. இங்கே வந்து நீங்கள் மார்க்கெட் உள்ளே இறங்கினா தான் எக்ஸ்பீரியன்ஸ் வர முடியும். ஸோ இப்போ ஒரு கார் ஓட்ட கற்றுக்கணுன்னா நீங்கள் வந்து புக்கு படித்து கார் ஓட்ட கற்றுக்க முடியும், சான்ஸே இல்லை. நீங்கள் வந்து ஸ்டேரிங்கில் உட்காந்து இல்லைன்னா பைக்கில் உட்காந்து கீழே விழுந்து தான் சைக்கிள்லேயே ஓட்ட கற்றுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். ஸோ ஸ்லோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆனால் டு பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து சென்செக்ஸ் 30 கம்பெனிஸ் ஆர் சேஃப் பெட்டுன்னு சொல்லுவேன் நான். மேபி சின்ன வயசுலேருந்தே வந்து நமக்கு இந்த பிகி பேங்க்லாம் கொடுக்கும்போது அதில் இருக்க ஒரு ஆர்வம் இருக்கும் தெரியுமா. குழந்தைங்களா இருக்கும்போது நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கும். அந்த காயின்ஸ்லாம் போட்டு சேர்த்து வைக்கணும், அது ஃபுல்லாக ஹெவியாகி அந்த சவுண்ட் கேட்கணும், அதே வந்து அவ்வளோ இதாக இருக்கும். பட் போகிற போக்கில் வந்து அவங்க எப்போ ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறவங்களோ அப்போ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் சேவிங் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. எப்போ அந்த உண்டியை உடைக்கிறோமோ அப்போவே இந்த இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுது அப்படின்னு நினைக்கிறேன். உண்டியை உடைக்கவே கூடாது. அதை உடைக்காமல் எப்படி வாழ்க்கை வந்து சூப்பராக ஸ்மூத்தாக போகிறது. ஐ மீன் நம்ம எக்கனாமிக் பிளானிங்ஸ்லாம் எப்படி இருந்தால் வந்து பின்னால் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது கேட்கறதுக்கு, அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நிறைய விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுவோம் தொடர்ந்து புதிய FM ஸ்டேஷனில். இது இனியவே என்று வெல்கம் பேக் அகைன் புதிய FM ஸ்டேஷனில் இனியவா இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஃபைனான்ஷியல் பிளானிங் வீக்கில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, நிறைய கேள்விகள்லாம் கேட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியப்படுத்திட்டு இருக்கிறது வருண் ஆனந்தி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து விவேக் கார்வானம் கூட இருக்காரு. அவர் ஒரு நிதி ஆலோசகர். நம்மளுக்குலாம் எப்படி ஒரு வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டாக மாறுறது அப்படிங்கிறது சொல்லி எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹீஸ் வுல்ஃப் ஹிம்செல்ஃப். வுல்ஃப் கிட்ட நிறைய கொஸ்டின்லாம் கேட்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசலாம். ஒரு ஷேர்ஸில் வந்து அது ஏறுமா இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பட் மற்றவங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. பட் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், அதுக்கு எப்படி அந்த வழிமுறைகள்லாம் இருக்குது, ஒரு ஷேர் ஏறுமா இறங்காது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா? இல்லை சரி, ஷேர் ட்ரிக்ஸ்ன்னு எதுவும் இல்லை. இங்கே வந்து திஸ் இஸ் என்ன சொல்கிறது, வெரி சீரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது சீரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் வந்து சீரியஸாக இது பண்ணீங்கன்னா லாங் டேர்மில் யூ ஏர்ன் தி மோஸ்ட். உங்கள் எந்த ரியல் எஸ்டேட்டு கோல்டு இல்லைன்னா எப்படி எந்த ரிட்டர்னும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை வந்து பீட் பண்ண முடியாது. எதுக்குன்னு சொல்கிறேன், நான் வந்து ஒரு கன்விக்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வேர்ல்டில் வந்து ஃபியூ ரிச்சஸ்ட் பீப்புள் பாருங்கள். நீங்கள் வந்து ரிச்சஸ்ட் பர்சன் சொன்னீங்க, யார் பேர் சொல்லுவீங்க? வாரன் பஃபே சொல்லுவீங்க, லக்ஷ்மி மித்தல், ஆர் சே ஃபேஸ்புக்கோட மார்க் ஜுக்கர்பர்க், ஆர் முகேஷ் அம்பானி, ஆர் அனில் அம்பானி, இவங்க தான் சொல்லுவீங்க. யூ வில் நாட் சே அமிதாப் பச்சன் ஆர் ஐஸ்வர்யா ராய் ஆர் ரஜினிகாந்த். அந்த பேரெல்லாம் வராது. ஏன்? அவங்க வந்து ஃபேமஸ் ஆனால் ரிச்சஸ்ட் இல்லை. ஸோ இந்த ரிச்சஸ்ட் பீப்புள் வை ஆர் தி ரிச்? பிகாஸ் அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க. அவங்களும் ஷேர்ஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போ முகேஷ் அம்பானி கிட்ட தட் இஸ் 55% வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ஹோல்டிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 3 லட்சம் கோடி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் கேப்னா அவர்கிட்ட வந்து 1,60,000 crores ஆஃப் நெட்வொர்க் இருக்குது. அது வந்து கேஷாக இல்லை. ஹீஸ் ரிச்சஸ் பிகாஸ் அவரோட நெட்வொர்க் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கி பணக்காரன் ஆகலான்னா நம்மளும் நீங்களும் வாங்க முடியாதா? வி கேன் ஆல்சோ பை, ரைட்? ஸோ இதில் வந்து ட்ரிக்ஸ்ன்னு எதுவுமே இல்லை. யூ ஹேவ் டு சே ஓகே, ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க, லாங் டேர்முக்கு வாங்குறீங்களா? லாங் டேர்ம் வாங்குறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஷார்ட் டேர்மில் வந்து அது அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் தான் போயிட்டு இருக்கும். ஆனால் ஸ்லோலி அது வந்து மேலே போயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, அது ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி. ஸோ யூ ஆர் ஸ்டார்டிங், எண்டில் வந்து திருப்பி யூ வில் ரீச் தேர். ஆனால் மிடில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வில் பி definitely there. So அதான், so don't go by tricks. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகிறவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்? மியூச்சுவல் ஃபண்ட் வந்து
அங்கேயும் விஷயம் நிறைய இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக வரீங்கல்ல, அதோட கம்மி விஷயம் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ மச் மோர் ஈஸியர். அதனால தான் ஒரு பிகினர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வரலான்னு சொன்னேன்னா. எதுக்கு, வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்? பேசிக்காக வந்து நிறைய பேருக்கு வந்து அது விஷயம் தெரியாமல் இருக்கும். அதே மார்க்கெட்டில் நீங்கள் வந்து வரீங்க, சரி ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு வரீங்கன்னு வைங்களேன். அது 5 லட்சம் ரூபாய் வந்து எந்த கம்பெனியில் வாங்குறது, எந்தெந்த கம்பெனி வாங்குறது ஒரு பெரிய கொஷின் மார்க் அது. ஸோ எப்போ விற்கிறது, எப்போ வாங்குறது, அதுவும் வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கலாம். ஸோ அது வந்து முதலீடு செய்யணும்னு 2-3 வழி இருக்குது. நீங்களே ஃபஸ்ட்டு செய்யலாம். நீங்களே செஞ்சீங்க, அதில் வந்து டெஃபினட்டாக ரிஸ்க் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து விஷயம் தெரியாது. நீங்கள் வந்து வேறு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இமேஜின் நீங்கள் வந்து இங்கே ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மார்க்கெட் வந்து ஆன்லைன் இருந்தால் நீங்கள் வந்து மார்க்கெட் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ அங்கே வந்து டெஃபினட்டாக ரிஸ்க். அண்ட் மார்க்கெட் கோஸ் டவுன், யூ லூஸ் இயர் பிகாஸ் யூர் சிட்டிங் இயர். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாப் பண்ணுறாங்க, அவங்க வந்து டைம் இருக்காது. ஸோ ரெண்டாவது வழி என்ன, கோ த்ரூ ஏ போர்ட்ஃபோலியோ மேனேஜர். ஸோ எங்கள் மாதிரி ஆளுங்க இருக்காங்க நிறைய பேர் மார்க்கெட்டில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் மூலியமாக வி டேக் கேர் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ். தேர்ட் ஆப்ஷன் இஸ் சீப்பர் ஆப்ஷன். அது சீப்பஸ்ட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கோம். மேபி நிறைய பேர் வந்து கம்மியாக சம்பாதிக்கிறவங்க கூட பார்த்துட்டு இருப்பாங்க ஷோ. ஸோ ஒருத்தர் வந்து சொல்கிறார் 5,000 ரூபா தான் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒன்லி 5,000 ஆர் ஒன்லி 10,000 அந்த மாதிரி. ஸோ அவங்கள வந்து மார்க்கெட்டில் டைரெக்டாக வாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஓகே 5,000 ரூபா கொடுக்குறீங்களா, கொடுங்க, ஃபைன். ஒரு 10,000 பேர்கிட்ட நான் 5,000 ரூபா வாங்க முடியுமா? வாங்க முடியும். ஆஸ் அ ஃபண்ட் ஹவுஸ், ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ். ஸோ 10,000 பேர்கிட்ட வந்து நான் 5,000 ரூபா வாங்கினேன்னா 5 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. 5 கோடி ரூபாய் ஐ கலெக்ட் மணி. அந்த அமௌண்ட்டை வந்து நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்வெஸ்ட் பண்ணி என்ன ரிட்டர்ன் வருதோ அந்த 5 கோடியில் தான் திருப்பி ஆட் ஆகும். ஸோ 5 கோடி வந்து 6 கோடி ஆயிடுச்சுன்னா 20% ரிட்டர்ன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 5,000 ரூபா போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,000 ரூபா கிடைக்க போகுது. சிம்பிள். ஸோ ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பை சம்படி எல்ஸ். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக போகாமல் இன்னொருத்தர் மூலியமாக போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக போய் பண்ணலாம், ஒரு ஏஜென்ட் மூலியமாக கூட பண்ணலாம். ஏஜென்ட் மூலியமாக எதுக்கு போகிறோம், தப்பாகக்கூடாது, மிஸ்டேக் ஆகக்கூடாது, ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து விஷயம் தெரியும்னு சொல்லி தான் ஏஜென்ட் மூலியமாக போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொடுக்குறோம். ஸோ அதே தான் மியூச்சுவல் ஃபண்டும். ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து தங்கத்தை வந்து கண்ணில் பார்க்காமலே சேமிக்க முடியுமா அப்படிங்கிறது என்னோட கொஷின். அது அப்படி பண்ண முடியும்னா அது எப்படி, அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். தங்கத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு டேட்டில் வந்து தங்கத்தில் முதலீடு செய்யணும்னு சொல்ல மாட்டேன்னா, நிறைய மாதமாக வந்து முதலீடு செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா தங்கம் கீழே வந்துட்டு இருக்கு, ஃபியூச்சரில் கூட கீழே வரலாம். இருந்தாலும் சில பேர் வந்து முதலீடு செய்யணும்னு சொல்லுவாங்க. தங்கத்தில் வந்து நீங்கள் ETF மூலியமாக முதலீடு செய்யலாம், ஆர் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக முதலீடு செய்யலாம். ஸோ நீங்கள் வந்து கண்ணில் பார்க்காம அதை வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணாமல் 24 கேரட் பியூர் கோல்டுனா 24 கேரட் பியூர் கோல்டு தான் அது. ஸோ அந்த ரேட்டை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்கலாம். ஒன்று வந்து மார்க்கெட்டில் வாங்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ தங்கம் கூட வாங்கினீங்க, டிமேட் அக்கௌண்ட் டெஃபினட்டாக தேவை. ஸோ ஒன்று வந்து மார்க்கெட்டில் வாங்கலாம் லிஸ்டடாக. இப்போ உங்ககிட்ட வந்து டிமேட் இல்லை, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து முதலீடு செய்யலை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லைன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நிறைய இருக்குது திருப்பி. ஸோ சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் வந்து பணத்தை வாங்கி அந்த ஃபண்டில் வந்து கோல்டு வாங்க போகிறேன். ஸோ அது கோல்டு வந்து ஒரு வேர் ஹவுஸில் இருக்கும். அது வந்து சர்டிஃபைடு ப்ளஸ் என்ன சொல்கிறது, ஆடிட்டிங் எல்லாமே வந்து அது ஒன்று நடக்கும். ஸோ கோல்டு டெஃபினட்டாக இருக்குது. அந்த கோல்டை வாங்கி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வரும். ஓகே 24 கிராம்ஸ், 25 கிராம்ஸ், 30 கிராம்ஸ், வாட் எவர். ஸோ என்ன இன்னைக்கு கோல்டோட ரேட்டு, நீங்கள் என்ன ரேட்டில் வாங்கினீங்க, இன்றைக்கி என்ன வேல்யூ அது. ஸோ நீங்கள் வந்து 3,000 ரூபாயில் வாங்குறீங்க, இன்றைக்கி வந்து 2,500னா 500 ரூபா லாஸில் காமிக்கும். இல்லைனா ஒரு 500 ரூபா ஏறிச்சுன்னா 500 ரூபா ப்ராஃபிட்டில் காமிக்கும், அவ்வளோதான். ஸோ என்றைக்கு வந்து உங்களுக்கு ஆக்சுவல் தங்கம் வேணுமோ அன்றைக்கி வந்து இதை விற்றுட்டு பணத்தை வாங்கி நீங்கள் ஆக்சுவல் தங்கம் போயிட்டு வாங்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னா, நான் வந்து என் பசங்க கல்யாணத்துக்கு வாங்குறேன். ஸோ பசங்க வந்து இன்றைக்கி 5 வயசு தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணும்போது அந்த ஃபேஷன் இன்னையோட ஃபேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி அது வந்து பிரயோஜனம் இல்லை. ப்ளஸ் நீங்கள் வந்து அதோட ஒரு டேக்கிங் கேர் வந்து ஒரு காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதோட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேஷ் வாங்கிட்டு உன் சாய்ஸோட நீ வாங்கிக்கோப்பான்னு சொல்ல வேண்டியதான். ஸோ இட்ஸ் மச் மோர் ஈஸியர். ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய பேரை வந்து இப்படி சொல்லலாம். ஒரு சில பேர் வந்து பிஸின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு சில பேர் வந்து லேசியாக இருப்பாங்க. லைக் எப்படின்னா அந்த வருஷம் நெருங்க எப்போ அந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமோ அதுக்கிட்ட வரும்போது தான் சரி ஓகே எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவசரமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அதனாலே கூட நம்ம யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகி எதுலையோலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜென்ரல் அட்வைஸ். லைஃப்பில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் வேலையை ஃபஸ்ட் பண்ணுறீங்கன்னா எப்போயும் முதல்ல பண்ணுறீங்கன்னா இட் இஸ் குட், யூ ஆர் ஆன் ரைட் ட்ராக்னு சொல்லலாம். ஓகே எப்போயும் வந்து அர்ஜென்ட் வேலை தான் முதல்ல வருதுன்னா நீங்கள் வந்து ரைட் ட்ராக்ல இல்லை. உங்கள் டைம் ஷெட்யூல், உங்கள் வேலை என்ன பண்ணுறீங்களோ அது வந்து ஐ திங்க் ரீலுக் பண்ண வேண்டியது விஷயம் அது. ஸோ அர்ஜென்ட்டுன்னு வச்சாலே இட் இஸ் எ பிக் ப்ராப்ளம். அதனால தான் யூ லூஸ் மணி.
ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் பார்க்குறேன்னா, சார் எதுக்கு இதில் போட்டிங்கன்னா வேறு டைமே இல்லை, லாஸ்ட் டே அவர் வந்தார், ஃபார்மில் சைன் பண்ண சொன்னார், நான் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ எதுவும் இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி அர்ஜென்ட் பண்ணீங்கன்னா, லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா யூ வில் லூஸ் மணி, சிம்பிள். நீங்கள் வந்து லாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மேபி ஒரு 2 months பிஃபோர். ஏன்னா இந்த ரிட்டர்ன் ஃபைலிங் வந்து மோஸ்ட்லி யாருக்கு வந்து இந்த பிரச்சனை வருதுன்னா salaried people. ஓகே. இப்போ நாங்கள் வந்து பிஸ்னஸில் இருக்கோம். பிஸ்னஸில் இருக்கும்போது ஒரு 10 பேருக்கு வந்து கேஷ் கொடுப்போம், 10 பேருக்கு கேஷ் வரும். கேஷ் இன் த சென்ஸ் என்ட்ரிஸ் இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த மாதிரி ஆகும். ஸோ எது இன்கம் எது எக்ஸ்பென்சஸ் நாங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து லாங் டைம் ஆகும். சேலரியில் வந்து ரொம்ப ஈஸியே. ஏன் சேலரி வந்து 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா வாட்டெவர், 1 லட்சம் ரூபா வாட்டெவர். ஸோ அவ்வளோ சேலரி வருது. இதில் வந்து என்னென்ன டிடெக்டபிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த டேட்டா எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறது வந்து ஒரு 15 நிமிஷம் வேலை. ஸோ அதுவும் நீங்கள் பண்ண முடியல, யூ வில் ஃபேஸ் லாஸ். அது வந்து வேறு வழியும் இல்லை, தேர் இஸ் நோ அதர் ஷார்ட்கட். ஸோ என்ன பண்ண போகிறீங்க, யூ வில் சஃபர் லாஸ். பெட்டர் ஸ்டார்ட் டூயிங் இட் early. ஓகே, ஏர்லி. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்? ஸோ அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்குமா? சரி, எஃபெக்டிவாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு ஆன்லைன் வாங்க போகிறீங்கன்னு வைங்களேன், எத்தனை பேர் ஆன்லைனில் வந்து ட்ரெஸ்ஸு வாங்குறாங்க? என்ன சொல்லுவாங்க, நான் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணணும், சைஸ் போட்டுட்டு, ஏன்னா நானும் வாங்கியிருக்கேன். அண்ட் சைஸ் வந்து சில டைம் சின்னதாக வந்துடுது, பெருசாக வந்துடுதுன்னு சொல்லி இட் கோஸ் வேஸ்ட். ஓகே. ஸோ ஓகே, அது வந்து ஒரு 1000 ரூபா மேட்டர், 500 ரூபா மேட்டர், நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது யூஆர் டாக்கிங் அபவுட் நெக்ஸ்ட் 20 years 30 years 50 years 50 வருஷத்துக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணும்போது, ஒன்று வந்து ஆன்லைன் இஸ் யூ டேட்டா வந்து ஃபீட் பண்ணுறீங்க, சிஸ்டம் வாமிட்ஸ் அவுட் whatever it has, அவ்வளோதான். ஸோ தென் செகண்ட் கேஸ் இஸ் பீப்புள் லைக் அஸ், ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ், பீப்புள் கம் மீட் அஸ் ஃபிசிக்கலி, டாக் டு மீ. ஓகே. நான் உங்ககிட்ட வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனை வந்து நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஸோ வி ஃபர்ஸ்ட் சிட் அண்ட் அனலைஸ். ஓகே, இட் பிகம்ஸ் மோர் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் ஜாப் கூட சொல்லலாம், ஒரு பார்ஷியலி. ஆக்சுவலி வி டூ தட், ஒரு கைண்ட் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் ஜாப் கூட பண்ணுவோம். ஸோ அதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன இருக்குது. ஏன்னா நீங்கள் டிக் அடிக்கும் போது ஆன்லைனில் என்ன சொல்லுவீங்க, ஐ ஹேவ் லாங் லைஃப், ஸோ ஹை ரிஸ்க். ஓகே. ஸோ ஹை ரிஸ்க்னு சொன்னால் இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ஹை ரிஸ்க் ப்ராடக்ட்ஸ். அது கொடுத்தா அப்புறம் ஒரு 5% கீழே வந்தால் உங்களுக்கு வந்து பக்குன்னு அடிக்கும். ஸோ ஆக்சுவலி யூ மைட் நாட் பி அ ஹை ரிஸ்க் பர்சன், உங்களுக்கே தெரியாது அது. ஸோ அது ஃபிசிக்கலாக மீட் பண்ணும்போது ஆர் பேசுவோம், நிறைய பேர் வந்து வெறும் ஃபோனில் நாங்கள் பேசுவோம், ஸ்கைப்பில் பேசுவோம், இன்டர்நெட், எவ்ரி திங் இஸ் அவைலபிள் டுடே. ஸோ பேசும்போது வி கம் டு அண்டர்ஸ்டாண்ட், இதெல்லாம் வந்து எங்களுக்கு புரிஞ்ச அப்புறம் நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சூட் ஆகும், தட் இஸ் அப் டு யூ. ஸோ அது வந்து தப்பு ரைட்டுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆன்லைன் ஃபைனான்ஷியல் பிளானிங் இருக்குது, ஃப்யூச்சரில் கூட இருக்கும். ஏன்னா ப்ளஸ் இட் இஸ் சீப். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இப்போ என்கிட்ட ஃபைனான்ஷியல் பிளானர் கிட்ட வந்தால் நாங்கள் வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவோம், மேபி ஆன்லைனில் வந்து அதோட பாதி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நிறைய பேர் போவாங்க. ஃபைனலி ஒரு என்ன சொல்கிறது, கிளையண்ட்டோட விஷயம், இஷ்டம். ஓகே, ஓகே, எது கம்ஃபர்டபுள் எது இருக்குன்னு சொல்லி அங்கே போக வேண்டியதான். ஓகே. இப்போ வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து செலவு பண்ணிட்டு சேமிக்கிறது, இல்லைன்னா வந்து சேமிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து செலவு பண்ணுறது. வாரன் பஃபெட் அதான் சொல்லுவார், யூ ஷுட் நாட் சேவ் ஆஃப்டர் ஸ்பெண்டிங். தட் இஸ் செலவு பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது. முதல்ல யூ சேவ், டிசைட் பண்ணுங்க, ஓகே நான் வந்து மாதம் 1000 ரூபா சேவ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்கள் சேலரி 5000 ரூபாய் இருக்கட்டும், 4000 ரூபாய் இருக்கட்டும், 1000 ரூபாய் இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஸோ 1000 ரூபாய் சேவ் பண்ண போகிறேன்னா நீங்கள் 1000 ரூபாய் சேவ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கா, அதுக்குள்ளே உங்கள் பட்ஜெட்டை ரெடி பண்ணி யூ ஸ்பெண்ட். ஸோ என்ன ஆகும், உங்கள் சேவிங்ஸ் வந்து டெஃபினட்டாக க்ரோத் ஆகும். அண்ட் வாரன் பஃபெட் திருப்பி என்ன சொல்கிறது, நான் வந்து ஏஜ் 14 வந்து ஸ்டார்ட் பண்ணேன், ரொம்ப லேட் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ வாஸ் வெரி வெரி லேட். நான் வந்து கொஞ்சம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா முதலீடு செய்யும் போது பிக்கஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இஸ் கம்ஸ் வென் யூ ஸ்டார்ட் early. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட், தட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் 8th wonder ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி இயர் ஆஃப் டிலே காஸ்ட்ஸ் யூ மணி, சிம்பிள். எவ்ரி இயர் ஆஃப் டிலே. ஏன்னா வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி. ஸோ ஒரு சமயத்தில் வந்து என்ன ஆகும், உங்கள் பிரின்சிபலோட அதிகமாக வந்து வட்டியே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வட்டினா உங்கள் பிரின்சிபல் வந்து மெயின் தொகை வந்து எதுவுமே ஏர்ன் பண்ணாது, உங்கள் வட்டியே இவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாங் டேர்ம் யூ ஷுட் ஸ்டார்ட் early. முதல்ல வந்து சேமிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து செலவு பண்ணுவேன். ஓகே.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்ஷியல் பிளானிங் வீக் அப்படிங்கிறத வந்து இந்த விஷயம் பற்றி எல்லாருக்குமே வந்து மேலோட்டமாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். பட் யாருக்குமே இந்த இன்டீரியராக தெரியாதனால வந்து எல்லாருக்கும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யாரும் வச்சுக்க மாட்டாங்க. பட் ரொம்ப கம்மி பேரே இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய பேருக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால தான். இந்த மாதிரி ஒரு வீக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டதில் எங்களுக்கு இது வந்து என்னன்னு புரிஞ்சுது, நிறைய பேருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ. இதே மாதிரி தன்ன விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனிய வை என்று வெல்கம் பேக் அகெயின் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனிய நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணுறீங்க வித் மீ வருணன் ஆனந்தி அவர்கள். ஸோ இப்போலாம் என்ன பிளான் ஆகிட்டீங்களா? அப்படியே நீங்களும் வந்து அவர் லெவலுக்கு அப்படி ஃபீல் பண்ணுவீங்களா ஃபைனான்ஸ்லாம் பற்றி கேட்டால்? அவர் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும் என்னால். ஏன்னா அவர் சொன்ன பல விஷயங்களும் வந்து நம்ம ஸ்பார்க் கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கே அவர் வேரன் பஃபெட்லாம் எழுக்கிறாரு. நமக்கு என்ன வேரன் பஃபெட் வந்து ஒரு பெரிய பணக்காரர் அப்படிங்கிறது தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறையா சொர்ணம் வந்து சேரும். இப்போ சொர்ணம் பற்றி பேசுறீங்க? சொர்ணம் அது யாரோ ஒரு பொண்ணு நான் தப்பா வச்சுக்காதீங்க. சொர்ணம் அப்படின்னா வந்து தங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆமா ஆமா. ஆனா இப்ப சொர்ணம் அப்படிங்கிற வார்த்தை இங்க வருவதற்கான காரணம் என்னவோ அது எனக்கு தெரியாதுங்க. அரசேந்திரன் சார் தான் வந்து இந்த சொர்ணத்தை பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும். உங்களுக்குலாம் வந்து சொர்ணம்னா 2 மீனிங் தான் தெரியும், பட் அதோட ஹிஸ்டரி தெரியாதுல்லப்பா, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து வந்திருக்காரு. ஸோ அரசேந்திரன் சார் சொர்ணத்தை பத்தி, அதாவது சொர்ணம் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐயா வணக்கம். இந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான விளக்கம் என்ன, வேறு சொல்ல என்ன? தமிழில் பொன்னை குறிக்கிற சொற்கள் நிறைய இருக்கின்றன. தங்கம், காஞ்சனம், பொன், இப்படி சொற்கள் நிறைய இருக்கின்றன. ஈழம் என்றால் கூட கோல்டு, தங்கம் என்று தான் பொருள் தமிழில். பொருள். ஆனால் இந்த சொர்ணம் என்ற சொல்லை வந்து வட சொல் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். அப்படித்தான் தமிழ் அறிஞர்களும் சொல்லுவார்கள். ஆனால் தமிழின் வேரை, தமிழின் மூலத்தை ஆராய்ந்த மொழிஞாயிறு பாவாணர் அவர்கள் இந்த சொர்ணம் என்ற சமஸ்கிருத சொல், சமஸ்கிருதத்தில் இந்திய மொழிகளில் வழங்குகின்ற சொல், ஒரு தமிழ் வேரிலிருந்து தோன்றியதை, தமிழ் திரிந்து சொர்ணமாக மாறியதை அழகாக எழுதியிருக்கிறார்கள். தகத்தகன்னு ஒளி வீசுறதால தான் அதுக்கு தங்கம்னு பேர். தங்கம்னா தகத்தகன்னு ஒளி வீசுறது, தங்கு தங்கம் என்று. பொலிவு என்றால் பொற்பே பொலிவு என்று தொல்காப்பியர் சொல்வார். பொலிவா இருக்குது முகம்னா என்ன, வெளிச்சமா இருக்குது, பளபளன்னு இருக்கு. அந்த பொல் என்ற சொல் தான். பொலம் என்றால் தமிழ்ல வந்து கோல்டு. பொலம், பொலம் புனை தாலினா பொன்னால் செய்யப்பட்ட தாலின்னு பொருள். அந்த பொலம் என்ற சொல்லுக்கு பொல், பொற்பு, அந்த பொல் பொன் என்று மாறியது. அப்ப பொன் என்றாலே ஒளி உள்ளது என்று பொருள். இந்த பொன் என்பதற்கு உண்மையா சொல்ல போனா 5 உலோகங்களையும் பொன் என்ற சொல் குறித்திருக்கிறது. இரும்பு, பித்தளை, வெள்ளி எல்லாமே பொன் என்ற சொல்லால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த கோல்டை மட்டுமே பொன் என்ற சொல் குறித்தது என்பதும் வரலாறு. தங்கம் அப்படிங்கிறது கூட சுத்தமான தங்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த கோல்டை தான் குறிக்கிறது. இப்ப நீங்க கேட்டது இந்த தகு தகு தங்கம், பொல் பொலம், பொல் பொன், இப்படி எல்லாம் ஆச்சு. சொலித்தல் என்றது நல்ல தமிழ் சொல். சொலித்தல், சொலித்தல், அந்த சொலித்தல் தான் ஜொலித்தல் என்றெல்லாம் சொல்கிறோம். சொல் என்றாலே ஒளி, அந்த சொல் என்றால் வெப்பம், சொல் என்றாகி சொலித்தல் என்றாகிறது. சொல் சொன்னம் என்றாகி, சொன்னம் என்ற சொன்னவாரி நெல்லுன்னா பொன்னிறத்தை ஒத்த நெல், அதுதான் சொன்னவாரி. அந்த சொன்னம் சொலித்தல் என்ற வேரிலிருந்து வந்தது. சொல் சொன்னம், அந்த சொன்னங்கிறது சொர்ணம் என்று சொலிக்கின்றது, மின்னுது. அதான் சொன்னோம், சொர்ணம் என்று ஆனது. இதுல இன்னும் புரியுதுங்களா? சொர்ணம், சொர்ணம். இந்த மெதுங்கிறது மிருது என்று தெரியும், அது போலத்தான் சொன்னோம் சொர்ணம் என்று தெரிந்தது. இப்ப கன்னம் என்ற தமிழ் சொல் கர்ணம் என்று தெரிந்தது, நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதே போலத்தான் சொன்னோம் சொர்ணம் என்றானது. சொன்னம் சொர்ணம். அந்த சொர்ணத்தை ஸ்வர்ண, ஸ்வர்ணம், தங்க மாலை, அதான் சொர்ண மாளிகா. ஓ, ஸ்வர்ண மாலை, தங்க மாலை. அதுபோல இந்த காஞ்சனம் என்று ஒரு சொல் இருக்கு தமிழ்ல. சமஸ்கிருதத்திலயும் காஞ்சனம்னா கோல்டு. காஞ்சனான்னு பேர் வச்சுக்கிறாங்கல்ல, ஆமா, அது பொன்னின்னு பேரு, தங்கம்னு பேர் வச்சுக்கிறோம். அதுதான் சொர்ணம்னு பேரு. காஞ்சனா அப்படிங்கிற சொர்ணம்னு பேர் வச்சுப்பாங்க, காஞ்சனான்னு பேர் வச்சுப்பாங்க. காஞ்சனானாலும் தங்கம் தான், தங்கம் தான். அந்த காய் என்ற பாலி அகராதி எழுதிய அறிஞர் ரைஸ் டேவிட்டுங்கிறவர்
இந்த காஞ்சனாங்கிற சொல்லுக்கு தமிழ் மூலம்னு எழுதியிருக்கிறார். காய் மேபி த ரூட், இட் மீன்ஸ் ஷைனிங், ஷைனிங் ஒன், ஷைனிங் மெட்டல். மழை பெய்தது, பெஞ்சது, உடம்பு காயுது, காஞ்சுது. இல்ல பேச்சு வாக்குல நம்ம வந்து மழை பெய்ததுன்னு யாரும் சொல்றது, மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதேதான் இந்த காய் என்பது காஞ்சனம். காய் என்ற வேர் ஒளி, அது காஞ்சன என்றால் ஒளி உள்ளது. அதற்கு மேலே என்ன சிறப்பென்றால் காஞ்சனம் என்ற சொல் காஞ்சனே என்று மாறி ஹானே என்று மாறி HONEY ஹனி என்ற சொல்லுக்கும் அதுதான் மூலம். எங்கேயோ லிக்விட் கோல்டு. அந்த ஹனி என்ற சொல்லுக்கு லிக்விட் கோல்டு. தேனை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தங்கத்தை உருக்கியது போல் இருக்கும். இருக்கிறதா இல்லையா? அதே மாதிரி ஒரு மின்னுதல் போன்ற ஒரு தோற்றமும் இருக்கிறது. அந்த ஹனி என்ற தேனை குறித்த சொல் காஞ்சனே, ஹானே, ஹனி என்று ஆனதாக ஆங்கில அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீங்க ஆரம்பத்துல சொல்லும்போது இந்த பாவாணர் பத்தி சொன்னீங்க. ஒளி அது வந்து பாவாணர் தான் சொன்னாரு. ஆமா, சொர்ணம் அப்படிங்கிறது வந்து கூட அந்த தமிழ் தான் அதுக்கு மூலமா இருந்திருக்கு அப்படின்னு ஒரு சான்று சொல்லி, இந்த ஸ்வர்ணம்னா எப்படி வந்தது அப்படின்னு சாதாரணமா சொல்லாம அதுக்கு ஒரு சான்றோட, அது மட்டும் இல்லாம அது ஒத்த சொற்கள் எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையுமே ரொம்ப விளக்கமா எங்களுக்கு கொடுத்த நன்றி. வணக்கம். ஆனா பணத்தை பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கும்போது கடைசியா நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது இல்லையா? பணம் எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து நாங்க சொல்லிட்டா போதுமா? உங்களுக்கு எப்போ தோணுதோ, இல்ல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கா, நீங்க போய் கிளாரிஃபை பண்ணிக்க தேவையில்லையா? ஸோ அதுக்காக ஒரு சூப்பர் வெப்சைட் பிடிச்சிருக்கேன். இந்த வெப்சைட் பேரே வந்து பாத்தீங்கன்னா வந்து www.learnvest.com. LEARNVEST.com, learnvest.com. புரியுதா உங்களுக்கு? ஓகே, இந்த learnvest.com போயிட்டு இட் empowers you with a lot of money minded thinking அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி பணம் பண்ணுறது, பணம் எப்படி வந்து குறையாமல் பார்த்துக்கிறது, எப்படி நம்ம ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர்ஸ்னால் என்ன, அந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சு இப்போ எல்லாமே ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து ஷேர்ஸில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கும் இந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் போனால் வந்து நம்ம ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நம்ம என்ன விஷயங்கள்லாம் பேசணுமோ அதை பற்றி ஒரு இன்சைட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாமா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வந்து ரொம்ப ஏலியனான விஷயம்லாம் பேசலாம். ஆனந்தி, இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஃப்ளாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் 10 வீட்டில் வந்து இந்த மாதிரி வீட்லேயே உட்காந்துட்டு வந்து ஷேர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதை வந்து ரொம்ப கெத்தாகவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய பேர் தெரியாமையே குட்டி குட்டியாக சொதப்பிட்டு இருக்காங்க. பட் அவங்கள மாதிரியான பீப்புளுக்குலாம் கொஞ்சம் பெட்டர் ஆகணும், எல்லாருமே வந்து ஷேர்ஸில் வந்து சும்மா கொடி கட்டி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாள்லாம் எடுத்தோம். ஸோ அதனால தான் இந்த லேர்ன் வெஸ்ட் அப்படிங்கிற வெப்சைட்டையும் நான் சொன்னேன். ஓகே, ஆனால் நீங்கள் சொன்னது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம கெஸ்ட்டும் வந்து சொல்லிட்டு போனாங்க. அதாவது 100 ரூபாய் சம்பாதிச்சு அதில் வந்து 20 ரூபாய் சேவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 60 ரூபாய் சேவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 110 ரூபாய் செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிளான் தான். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெப்சைட் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வருண். நீங்கள் எனக்கு சொன்ன வெப்சைட் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டாபிக் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம சொல்லக்கூடிய முறைகள்லாம் ஏதாவது மாற்றிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரிச்சா நம்மளுக்கு அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ feedback@pudhiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்க அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்பலாம். ஏன்னா அது அந்த மானிட்டரில் இருக்குல்ல, இந்த அட்ரஸ்க்கு அவங்க வந்து லெட்டரில் தெரிஞ்சுக்கலாம். அவங்க சீக்கிரமாக அனுப்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதோட அப்படியே நம்ம கிளம்பிக்கலாம். மறுபடியும் நாளைக்கு பல விஷயங்களோட வரலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வருண் ஆனந்தி.